எப்படி சொல்றாரு வள்ளலார், எப்படி சொல்றாரு பாருங்க. அருட்பெருஞ்சோதியா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கூப்பிடுறாரு. நம்ம உடனே கேட்கிறோம் அருட்பெருஞ்சோதியா அப்படின்னா என்னங்க அப்படிங்க. அதுக்கு அவர் ரெண்டாவது பதில் சொல்றாரு பாருங்க, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறார். அப்படின்னா என்ன? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணைங்கிறாருங்க. அங்கதாங்க விஷயமே இருக்கு. ஏதோ ஊருக்கு ஒரு நல்லது பண்றோம், ஃப்ளட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றோம், வைக்கிறோம், அப்படி கிடையாது. தனி மனிதனுக்கு விளம்பரம் தேவையில்லை. என்ன தனிப்பெரும் கருணை? ஒருவன் தனி ஆளாக பெரும் கருணை காட்டி விட்டான் என்றால் எப்படி? சொத்து இல்ல, பத்து இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, வசதி இல்ல, எதுவுமே இல்லைங்க ஒருத்தன்ட்ட. ஆனா ஒரு உயிர் கஷ்டப்படும் போது அந்த உயிர் கஷ்டப்படுகிறதே, இப்படி இயக்கப்படுகிறதே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இது எப்படி தப்பிக்கும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்னு சொல்லி அந்த அந்த உயிர் உதவ வேணாம் அப்படி நினைச்சு ஒரு செகண்ட் மனம் உருகிருச்சுன்னு வைங்க, அதுதான் தனிப்பெருங்கருணை. ஏன்? கருணை காமிச்சிருக்கீங்கல்ல, அந்த கருணை காட்டும்போது உங்களுடைய இதயம் என்பது உடைய ஆரம்பிக்கும். உடையன்னா என்ன? கல்லா இருக்கிற இதயம் உடைஞ்சு அப்படியே பரவச நிலைக்கு போயிருவீங்க.